வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி டீ கடையில் செய்கிற கஜாடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆட்டுக்கால் கேக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வெட்டி கேக்குன்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. ஒரு அகலமான பிளேட்டில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. 2 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவு ஜீனி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ண ஜீனியில் ஒரு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அமௌண்ட் உப்பு, கூடவே பேக்கிங் சோடா சிறிதளவு சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க ஜீனி முட்டை கலவையை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது, நம்ம ஜீனி அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். ஜீனியை கரைஞ்சி வரும்போது தண்ணியை நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தெளித்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் பிசைஞ்சால் போதும். ரொம்ப நேரம்லாம் பிசையணுன்னு தேவையில்லை. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி அப்படி இல்லைன்னா ஈரமான காட்டன் கிளாத் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இதை தொட்டு பார்க்கும்போது ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிட்டு தான் வரும். கையில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். இது ஷேஃபெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. சும்மா அப்படியே ரேண்டமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடுங்க. அடுப்பை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே குறைச்சி வச்சுக்கோங்க. இது பொரிஞ்சு வர்றதுக்கு ஒரு 12 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிக்கும் போது தான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக மேலே வெந்து வரும். இதில் கோடு போடலாம் தேவையில்லை. அது வெந்து வரும்போது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சு வரும். இதில் ரவை சேர்க்கும்போது கொஞ்சம் கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரவை சேர்த்து செய்கிறதுனால நல்லாவே வெடிச்சு வரும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் மேலே சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெடித்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். எந்த கோடும் போட தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெடித்து வந்துடும். இவ்வளோதாங்க, கஜாடாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதை உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ளே சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வெடித்து வெந்து வந்துருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.